பெரிய நாயகி. மேடம் புருஷன் இருக்காரு, பசங்க இருக்காங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷமா தான் இருந்தீங்க 10 வருஷம். ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் இப்போதான் 1 மாசமா இப்படி ஆயிட்டு மேடம். 1 மாசமா 3 மாசமாவா? 1 மாசம் தான் மேடம். 2 பேரும் சொல்றது 3 மாசம் சொல்றாங்க. 3 மாசம் இல்லையா? வீடு விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? போன மாசம் போனோம் மேடம். எப்போங்க இம்தியாஸ்? கரெக்டாக 3 மாதம் ஆகுது மேடம். கரெக்டா 3 மாசம் ஆகுது. வீடு விட்டு எப்போ போனீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லைம்மா. பசங்க 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 அம்மா வீட்டில் இருக்குது. அம்மா வீட்டுல பசங்களை விட்டு நீங்க ஓடி போயிடுவீங்களா? ஒரு பையன் ஒன்று இட்டுன்னு போயிடும் மேடம். இதான் ஒரு தாயோட கடமையா? தப்பு தான் மேடம். ம் தப்பு தான் பண்ண. அவர் கட்டாயப்படுத்தினாரா? அவர் கட்டாயப்படுத்தினாரா? அவர் கட்டாயப்படுத்தினாரா வீடு விட்டு ஓடுறதுக்கு? அவர் சொல்லிதான் நீங்க வீடு விட்டு ஓடுனீங்களா? அவரை பிடிக்கும் மேடம். எப்படிங்க பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? பிடிக்கும்னா எப்படிங்க? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? வீட்டுல புருஷன் இருக்காரு, 3 பசங்க இருக்காங்க, மார்க்கெட்ல சந்திப்பீங்க, பிடிக்கும்னு சொன்னா அவர் கூட ஓடி போயிடுவீங்களா? அவரை நம்பி மனைவி, 5 பசங்க. என்ன பண்றீங்க நீங்க? இப்படி பார்த்து பிடிக்கும்னு சொல்லி எல்லாரும் இப்படி ஓட ஆரம்பிச்சோம்னா அப்ப எதுக்கு கல்யாணம், எதுக்கு பசங்க, எதுக்கு கணவர் வீட்டுல? எழுந்து போதா மேடம் விளாண்டா கொஞ்சம். அவ இது வரைக்கும் கண்ணுலயே மாட்டல மேடம். அவ ஒரு நிமிஷம் தான் மேடம் வந்து முன்னாடி உட்காந்து. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். என்னோட வாழ்க்கையை ஏமா உங்களை பார்த்த எனக்கு தான் வருத்தமா இருக்கு. இப்போ நீங்க சொல்றது ஏன் புருஷன் நல்லவரு, அவன் அந்த பொண்ணு தான் தப்பு செஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா? பாத்தீங்களா? கேக்குறீங்களா? நீங்க தப்பு செஞ்ச பிறகும் ஏன் புருஷன் தான் நல்லவரு, அவர் எந்த தப்பும் செய்யல, அந்த பொண்ணு தான் தப்பு செய்யறதுன்னு இப்போ நம்பி மோசம் போறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கீங்க. என் புருஷன் அவர் தான் எனக்கு கடவுள், அவர் எந்த தவறும் செய்ய மாட்டாரு. இப்போ அவங்க அதான் சொல்றாங்க, அவர் தப்பு செய்ய மாட்டாரு. நீங்க தானே தப்பு செஞ்சிருக்கீங்க. புரிஞ்சிருச்சாமா? புரிஞ்சிருச்சா? உங்க புருஷன் தான் தப்பு செஞ்சிருக்காரு. ஏமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தப்புதான் மேடம். நான் போய் ஒரு கூட வாழ்றேன் மேடம். நான் தப்பு தான் பண்ணிட்டேன் மேடம். இந்த பாக்கியம் யாரு? அக்கா. பாக்கியக்கு இவருக்கு என்ன தொடர்பு? பேசி இருப்பாங்க. அவங்க அக்கா சூழ்நிலை நான் வீட்டில் வச்சுன்னு இருந்தேன். இவர் லேட்டாக வந்தாருன்னா கேட்பாரு, சண்டை போடுவார், ஏன் அக்கா இந்தமாரி லேட் ஆகுதுன்னு. அதால சண்டை ஆகும். நீ எதுக்கு? பாக்கியம் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கல்யாணம் இல்லையா? பசங்க? பசங்க 2 பொண்ணு. எங்க இருக்காங்க? இங்கே தான் அம்மா வீட்டில். பாக்கியம் உங்க வீட்டுல தான் இருக்காங்களா? அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் புருஷன் எங்க இருக்காரு? வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரு அங்கே தங்கச்சி, எங்கள் அக்கா இன்னொரு அக்கா வீட்டுன்னு போயிட்டாரு. என்னது? இன்னொரு அக்கா வீட்டுன்னு போயிட்டாரு மேடம். இது என்ன உங்க வீட்டுல என்ன பரம்பரையா? பாக்கியோட புருஷன் உங்க அக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ பாக்கி இவர் கூட தொடர்பு வைப்பாங்க. சோ நீங்க வேற யாரையோ தேடிட்டு நீங்க ஓடுவீங்க. என்ன தொடர்பெல்லாம் இல்லை இல்ல மேடம். உங்க அம்மா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? உண்மைதான். என்ன சொன்னாங்க ஓடி போறதுக்கு? இவர் இல்லைன்னா வேற யாரு கூடயாவது ஓடி போன சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, நீங்க வீடு விட்டு ஓடினீங்க 3 மாசம் முந்தி. இவர் கட்டாயப்படுத்தி தான் ஓட்டி கூட்டிட்டு போனாரா? என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு? வச்சுன்னு வாழ்றேன்ட்டு. எது வச்சுன்னு வாழ்றேன்றாங்க. வச்சுண்டு வாழறதுக்கா? என்னங்க அவருக்கு மனைவி 5 பசங்க இருக்காங்க, என்ன வச்சுட்டு வாழறதுக்கு? எங்க போய்? உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, இவங்க எல்லாரும் நீங்க விட்டுட்டு நீங்க போய் வச்சுட்டு வாழ்வீங்களா? 3 பசங்கம்மா,
3 பசங்க